ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சேனல் ஸ்டார் ஆர்மி. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 121 தான். ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போதான் இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படின்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்னே வந்து சேரும். ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணிங்க நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஹீரோக்கு ஒரு கடவுள் அவரோட பதவியை தரதுக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஆனா டேட்டியான அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளையே தடுத்திருக்கும். ஸோ ஹீரோவுமே முடிவு பண்ணிடுவான், டேட்டியான உன்னை அடிச்சு நான் தூக்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஷான்சியும் ஜியும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் பண்ணிருப்பாங்க. அதுல நம்ம ஷான்சி வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாருமே எதுக்கு வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. ஹீரோவுமே அங்க ஒரு பிளான் சொல்லிட்டு இருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல யாராவது என்ன 5000 மீட்டர் தாண்டி பறக்க வச்சு அதுக்குள்ள கூட்டு போயிட்டீங்கன்னா என்னோட ஸ்பை வேலையை நான் காட்டிடுவேன் ஹீரோ சொல்லவும். இது உன்னோட லெவலுக்கு ரொம்ப டேஞ்சர், ஏன்னா அவ்வளவு தூரம் உன்னை மேல கூட்டு போய் பறக்க வச்சோம் அப்படின்னா உன்னால கண்டிப்பா அதை தாங்க முடியாதுன்னு ஹீரோட அப்பா சொல்லவும் எல்லாருமே ஹீரோ நினைச்சு கவலைப்பட ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு ஐஸ் மார்ஷியல் சோல் இருக்கிற ஒரு சோல் மாஸ்டர், இந்த மாதிரி குளிர்லாம் என்ன எதுவும் பண்ணாது, நீங்க நம்பலான்னு ஹீரோ சொல்லவும் அப்படின்னா சரி நாங்க உன்னை நம்புறோம், உனக்காக வாழ்த்துக்கள்னு இவர் சொல்லவும் ஹீரோக்கு அவங்க அம்மாவோட கல்லறை இருக்கிற அந்த இடம் ஞாபகம் வரும். ஏன்னா அங்க ஒரு கல்வெட்டு வச்சு யாரோ ஒருத்தங்க அன்பு மனைவி யூனருக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ அதை யோசிச்சு ஹீரோ இவர் கொடுக்குற டீ அக்செப்ட் பண்ணிக்கவும், நீ ஏதோ ஒரு ஃபேரிலேண்ட்ல இருந்து வந்து கேள்விப்பட்டேன்னு இவர் கேட்கவும், அது சிங்களு நகரத்தோட பக்கத்துல தான் இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், இந்த மாதிரி திறமையான ஒருத்தன் அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறது ஆச்சரியம் தான் இவர் சொல்லவும், சரி அனாவசியமா பேசாம விஷயத்துக்கு வந்துடலாமான்னு ஹீரோ கேட்கவும், என்ன அவசரம் இப்போதைக்கு போய் ரெஸ்ட் எடுங்களேன்னு இந்த பிரின்சஸ் சொல்லுவாங்க. ஸ்டார் மேல அவ்வளவு ஆர்வமான ஹீரோ கேட்கவும், இல்ல நான் சும்மா அதை ரசிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனா நீ நாளைக்கு இங்டு மவுண்டனுக்கு தனியா தான் போக போறியான்னு ஹீரோயின் கேட்கவும், ஆமா டாங்கர் மட்டும் இப்ப இருந்திருந்தானா நான் அவளை கூட்டு போயிருப்பேன், ஏன்னா எங்களால ஃபியூஷன் ஸ்கில் கூட யூஸ் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்லவும், டோங்கர் எப்ப பார்த்தாலும் அவ கதை தானா, என் லைஃப்ல வேற பொண்ணே இல்லையான்னு ஹீரோயின் கேட்கவும், ஆமா எனக்கு டோங்கர் மட்டும் தான் பிடிக்கும், இருந்தாலும் ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளாலையும் ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சுன்னு ஹீரோ கேட்கவும், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோயின் கத்தவும், ட்ரை பண்ணி பாப்போமே முடிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம பேட்டிலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமே, அப்படியே இது நம்மளுக்குமே ஒரு மிகப்பெரிய பவர் சோர்ஸாவும் மாறுமேனு ஹீரோ கேட்கவும், சரி நீ கொடுத்த மீனுக்காக நான் வேணா கைமாறு பண்றேன்னு ஹீரோயின் ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டு வருவா. எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுன்னு ஹீரோ கேட்கவும் திரும்பவுமே இவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த டைம் ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மார்ஷியல் சோலுமே மாத்தி ஃபியூஷன் பண்ண ட்ரை பண்ணாலும் அது எல்லாமே ஃபெயிலியரா வந்து முடிகிறது ஹீரோக்கு ரொம்ப வருத்தத்தை தரும். சரி விடு, இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தான் எனக்கு முன்னாடியே தெரியுமேனு ஹீரோயின் வந்து நின்னா ஹீரோ பயங்கர கடுப்பாவான். ஏன் ஏதாவது பிரச்சனையானு ஹீரோயின் கேட்கவும், எல்லாம் என்னோட தப்பு தான் ஹீரோ கிளம்பிடுவான். ஆமா இவனுக்கு என்ன பிரச்சனை, இப்பதான் இவன் காதலி இறந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போறானேன்னு ஹீரோயின் பார்க்கவும் சீன் கேட்டு ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோக்கு ஹீரோயினுக்கு சொன்ன கடைசி வார்த்தைகள், அதாவது நான் உண்மையாவே உன் மனைவியா இருக்கதா ஆசைப்படுறேன்னு ஒவ்வொரு முறை ஆயுகாங்கன்னு ஹீரோவை கூப்பிடுற அந்த வார்த்தையும் ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். சோ இப்பதான் நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், நீ எங்கடி இருக்கேன்னு அழ ஆரம்பிப்பான். நேத்து இவன் ரொம்ப கவலைப்பட்டா நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது பண்ணுமேனு ஹீரோயின் ஹாய் காட்டினாலும் ஹீரோ அதை கண்டுக்காம சரின்னு சொல்லிட்டு போயிருவான். இது நம்ம ஹீரோனுக்கு வித்தியாசமா இருக்கும், என்னடா இவன் ஒரு நாள் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லிட்டு நினைப்பா. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, இப்படி என்னமோ பண்ணிட்டு போறானேன்னு நானா கேட்கவும், அது எனக்கு தெரிஞ்சவங்க ஃபியூஸாக ட்ரை பண்ணாங்க, ஆனா அவங்களால ஃபியூஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியல, சோ இது ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு ஹீரோயின் கேட்கவும், நீ ஹாயுகாவை பத்தி சொல்றியான்னு நானா கேட்கவும், ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு எங்களோட ஃபியூஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், சரி விடு இது எல்லாமே எங்களோட தப்பா தான் இருக்கும்னு நானா சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது, நான் ஹாயுகாக்கு பதிலாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஏன்னா அவன் ஷெர்க்குக்கு வந்த உடனேயே அவனுக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டே வாங்டாங்க தான். ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாவே பிராக்டிஸ் பண்ணுவாங்க, ஒன்னாவே இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறமா கண்ட்ரியோட அட்வான்ஸ் சோல் மாஸ்டர் அகாடமி பேட்டில்லையுமே அவங்க ஒன்னாவே பேட்டில் பண்ணாங்க. முக்கியமா அங்க சாம்பியன்ஷிப்ங்கிற பட்டத்தையும் வென்றாங்க. அடுத்து ஷெர்க்கோட 7 டெபிள்ஸா மாறி காலங்கள் போக போக இன்னுமே ஸ்ட்ராங் ஆயிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா சீகாடோட ஃபேட்ல வாங்டாங் ஒரு பொண்ணுதான்னு ஹாயுகாக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு கப்பிள்ஸாவும் மாறினாங்க. ஆனா டாங்கருக்கு உடல் ரீதியா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஹாயுகா தான் சன்செட் ஃபாரஸ்ட்ல அவன் உயிரை கொடுத்து டாங்கரை காப்பாத்தினான். அதோட விளைவா ஹாயுகா வீல் சேர்ல நடக்கிற அளவுக்கு ஆயிட்டான். இருந்தாலும் சன்மூன் எம்பையரோட சாம்பியன்ஷிப்பை நாங்க முடிஞ்ச அளவுக்கு போராடியா அவங்களோட வீல் சேர்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஃபான்குங்கிற ஒரு வேலையில டாங்கர் ஹாயுகாக்காக பயங்கர அடி வாங்கி கோமாக்கே போயிட்டா. சோ ஒன்னா திரும்ப பார்க்கவும் டாங்கர் தான் நீ நினைச்சிட்டோன்னு நானா சொல்லவும், இந்த இண்டு மவுண்டன் யூஸ் பண்ணி நான் மட்டும் உள்ள போயிட்டேன்னா சன்மூன் என் பேர்ல ஒரு சோல்ஜரா மாறி என்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன்னு ஹீரோ சொல்லுவோம். நல்ல திட்டம் தான், இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒன்று போக விட முடியாது, ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ராங்கஸ்டான 200 சோல் மாஸ்டர்ஸை இழந்தோம். அதுக்கு காரணமும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், லெவல் 10ல இருக்கிற ஒரு சோல் கைடிங் டூல் தான் இது எல்லாத்தையுமே பண்ணுச்சுன்னு இவர் சொல்லவும், எனக்கு அது நல்லாவே தெரியும், ஆனா சன்மூன் என் பேர் எதிரான என்னோட திட்டம் அதை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுன்னு ஹீரோ சொல்லவும், இருந்தாலும் அது எனக்கு ஆபத்தாக தான் தெரியுதுன்னு இவர் சொல்லவும், இதை தவிர சன்மூன் என் பேருக்குள்ள போக வாய்ப்பே இல்லை, நீங்க யாரும் கவலையும் பட தேவையில்ல, 80% நான் உயிரோட வரதுக்கு
வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா சரி எங்களால இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாது ஹாயுகா, நாங்களும் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு இவர் கேட்கவும், நீங்க அவங்களோட கவனத்தை கலைக்கிறதுக்காக ஒரு ஃபேக்கான அட்டாக் அந்த இடத்துல செய்யணும்னு ஹீரோ சொல்லவும், நானா இவனை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் என் மனசு இவனை பத்தி ரொம்பவே கவலைப்படுதேன்னு ஹீரோயின் நினைக்கவும், ஹீரோ இந்த மேப்பை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த இடத்துல நான் போறதுக்கு யாராவது எனக்கு சப்போர்ட் பண்ணுமேன்னு கேட்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா, ஏன்னா என்னோட சோல் பறக்கிறதுல ரொம்பவே ஸ்பெஷல், ஏன்னா இந்த ஏஞ்சல் சிஸ்டர் பறக்கிறதுக்கு அவங்க ரொம்பவே க்ளோயிங்கான ஒரு இதை காட்டி தான் ஆகணும் ஹீரோயின் சொல்லவும், சரி இன்னைக்கு நைட்டே வேலையை ஆரம்பிச்சிடலாம்னு சான்சி சொல்லுவான். அப்ப எனக்கும் ஓகே தான், ஃபர்ஸ்ட் ஏஞ்சல் சப்போர்ட்டா நீங்க இருங்க, செகண்ட் ஏஞ்சல் சப்போர்ட்டா ஏஞ்சல் பொண்ணு இருக்கட்டும், மிச்சம் எல்லாருமே லேண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுங்க, இந்த சூரியன் இறங்கின உடனே வேலையை காட்டி ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு வெளியே வந்து சூரியனை பார்த்துட்டு நிற்கவும், இந்த பையனுக்கு எங்க இருந்தா இவ்வளவு தைரியம் வருதோன்னு தெரியலையேன்னு ஹீரோயின் பார்க்கவும், இப்ப நைட்டே ஆயிரும், எல்லாருமே ரெடி ஆயிருவாங்க. நான் கிளம்புறேன்னு ஹீரோ சொல்லவோ, சரி கவனமாயிருன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏ பிரதர், இன்னைக்கு நைட்டு நீ அப்படி என்னதான் பிளான் பண்ணியிருக்கேன்னு இவன் கேட்கவும், சன்முன் என் பேர்ல இருக்கிற ரூப் போல யூஸ் பண்ணி இன்னைக்கு நான் நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், ஆனா நீ தனியா போறது ரொம்ப டேஞ்சர் ஆச்சுன்னு லோலி சொல்லவும், இங்க பாரு இந்த உலகத்துல எதுவுமே சாத்தியம் இல்லாதது இல்லைன்னு ஹீரோ சொல்லவும், ஹீரோயின் தான் இந்த முட்டாளுக்கு என்னதான் பிரச்சனையா, எதுக்காக சாக இவ்வளோ ஆசைப்படுறான், ஒருவேளை அந்த ஃபியூஷன் ஃபெயிலியர் ஆனதான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு பல விதமா ஹீரோயின் யோசிச்சாலும் ஹீரோ இவன் கிட்ட வந்து நின்றுவான். இங்க பாரு இப்ப நடக்கக்கூடிய விஷயத்தை டாப் சீக்கிரட்டா தான் மெயின்டைன் பண்ணுவேன்னு இவர் சொல்லவும், ஹீரோவும் சரின்னு கிளம்பிடுவான். ஆனா ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கும். அதோடய இந்த எபிசோடையுமே முடிச்சு வைக்கிறாங்க. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எபிசோட பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் இவ தான் அப்படின்னு கன்ஃபர்மேஷனோட அலைஞ்சிட்டு இருந்திருப்பான். ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிற எந்த ஒரு சோலுமே ஹீரோயினோட சோலோட ஃபியூஷன் ஆகாத ஒரு காரணத்தினால ரொம்பவே மனசு உடஞ்சிருவான். இது அவ இல்லன்னே கன்ஃபார்மே ஆயிருவான். ஆனா என்னால அது கன்ஃபார்ம் பண்ணதான் முடியல. அதுலயும் நானா நம்ம ஹீரோவோட கதையை ரொம்ப ஷார்ட்டா சொன்ன விதம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். உங்களுக்குமே இது ஒரு ரீகாலா இருக்கும். ஏன்னா ஹீரோவோட கதையை அவ்வளவு ஸ்பெஷலா இருந்துச்சு எனக்கு. இருந்தாலும் எந்த பிரோஜனமும் இல்ல. ஹீரோ இப்ப தனியா ரொம்பவே டேஞ்சரான ஒரு இடத்துக்கு போறான். ஹெல்ப் பண்றதுக்கும் யாரும் இல்ல. அதனால இருக்காங்க தான் நினைக்கிறேன். ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன்.